நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பா இருக்கிறேன். எஸ், நானும் நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு பெண், அதாவது ஒரு பொண்ணு, அவங்களுடைய 12th படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்ட நிலைக்கு போகணும் இல்லையா? என்ன படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பல குழப்பம் இருக்கு. அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு சரி நம்ம வந்து ஒரு சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட போய் கேட்கறாங்க. தாத்தா, எனக்கு வந்து டாக்டருக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கு, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்கு, கலெக்டரா படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா இது மூணுத்துல எது படிக்கணும்னே தெரியல தாத்தா. ரொம்ப யோசிச்சு மண்டை தான் வலிக்குதே தவிர எனக்கு எது படிக்கணும் அப்படின்னு அந்த டிசிஷன் எடுக்கவே எனக்கு முடியல அப்படின்னு சொல்றோன்னே அவங்க தாத்தாவாச்சே, தாத்தானாலே ஏதாவது ஒரு எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணியே நம்மளுக்கு அதை புரிய வச்சிருவாங்க இல்லையா? உடனே அவர் கையில ஒரு 3 சாக்லேட் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, அந்த 3 சாக்லேட்டை கை நீட்டிட்டு இந்த அம்மதுல ஏதாவது ஒரு சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு. அது 3 kinds ஆஃப் சாக்லேட்டா இருக்கு அப்படின்னு. அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு 1/4 hour கழிச்சு ஒரு சாக்லேட்டை எடுத்துட்டாங்க. உடனே அவங்க தாத்தா வந்து, ஒரு சாக்லேட்டை எடுக்கிறதுக்கு நீ இவ்வளவு நேரம் யோசிக்கிறியே, உனக்கு பிடிச்சிருந்த சாக்லேட் அதுல இருந்துச்சு அப்படின்னா நீ டக்குன்னு எடுத்துருக்கலாம் இல்லையா? சோ நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது நீ யோசிக்காம இதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அது வந்து சூஸ் பண்ணிட்டு அதோட வேலை போறப்போ அதுதான் கரெக்டானது, உன்னுடையது அப்படின்றது உனக்கு தோணும். சோ உனக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீ எடுத்துக்கோ, அதுக்கு நீ டைம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா நம்ம முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு பிடித்தமான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், டக்குனு கண்ணுக்கு தெரியும். சோ அந்த வகையில் நமக்கு பிடித்தமானவற்றை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்வோம். சிறப்பான சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
குழந்தை போல தடுமாறினே, நீ இல்லா என் வாழ்வில் தடம் மாறினே. உன் சிலுவை நிழலில் இடம் தாரும், என் சுமையை சுமக்க திடம் தாரும். மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரை தொடாலையானே, உன்னை நீங்கி தூரம் சென்றேன், நீரில்லா நிலமானே. மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரை தொடாலையானே, உன்னை நீங்கி தூரம் சென்றேன், நீரில்ல நிலமானே. நிறையாக என்னிடத்தில் எதுவுமில்லை, குறையோடு உன்னிடத்தில் இணைகின்றேன். நிறையாக என்னிடத்தில் எதுவுமில்லை, குறையோடு உன்னிடத்தில் இணைகின்றேன். உன் சிலுவை நிழலில் இடம் தாரும், என் சுமையை சுமக்க திடம் தாரும். மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. கண்டிப்பா. இன்றைய நாள், இன்றைய தலம் நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடவே எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. நிச்சயமா. சோ இன்னைக்கு நம்ம இங்க இருந்து என்ன கடத்தி கொண்டு போக போறோம்? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, பல நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம எந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்குதோ அதை நம்ம என்னைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் திங்கிங், ம், ம், நேர்நிலையான சிந்தனை, நேர்நிலையான செயல், நேர்நிலையான பேச்சு, இப்படி எல்லாமே அந்த நேர்நிலையான எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் நேர்நிலையாகத்தான் என்ன பண்ணும் இருக்கும். ம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு வந்து அரிய பெரிய அறிஞர்கள் தாமஸ் ஆல்வா எடிசனா இருக்கலாம். அவர்லாம் என்ன அப்படின்னா, அவ்வளோ கிட்டத்தட்ட எத்தனையோ பேட்டர்ன்ஸ் அவர் என்ன பண்ணிருக்காரு, வாங்கி வச்சிருக்காரு கண்டுபிடிப்புகளுக்கு. அப்போ அது எல்லாமே என்னால முடியும்னு அவர் என்ன பண்ணார், நம்பினாரு. அதை குறித்த நேர்நிலையான எண்ணத்தை என்ன பண்ணியிருந்தாரு, விதைச்சார். வச்சிருந்தாரு. ம், ம். ஸோ இப்போ வச்சதுனால அவர்கிட்ட என்ன பண்ண முடிஞ்சது, அதால அடைய முடிஞ்சது. இன்னைக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு இந்திய ஒரு சுதந்திர காற்றை என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி அதுக்கு போராடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக சுதந்திரம் கிடைக்கும், விடுதலை கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா இருக்கலாம், காந்தியடிகளா இருக்கலாம், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா தியாகம். அதை நம்புனாங்க. அதை நோக்கி நேர்நிலையான எண்ணம் என்ன பண்ணிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வாழ்க்கையில் எனக்கு சாதித்த எல்லா சாதனையாளருக்குமே நம்ம லைஃப்லயும் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிருப்போம். ஆனா அதை நம்ம முழுமையா நடக்கும்னு என்ன பண்ணிருப்போம், நம்பி இருப்போம். அதை குறித்த ஒரு நேர்நிலை கண்ணோட்டத்தை என்ன பண்ணிருப்போம், வச்சிருந்திருப்போம். விதைச்சிருப்போம். அது நடந்திருக்கும். ஆனா இதை ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றது இல்ல, ட்ரை பண்றது பயிற்சி இல்ல. செய்யறது இல்ல. ஸோ ஒவ்வொரு நாள் இதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம், பயிற்சி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி என்ன பண்ண முடியும், அடைந்து கொள்ள செய்யலாமே. முடியும். அப்ப அதுல முதல் விஷயம் என்ன இன்னைக்கு, அதாவது ஒவ்வொரு நாளும் நான் நேர்நிலையான எண்ணத்தோடு, நேர்நிலையான மனநிலையோடு என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு செல்வதற்கு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயங்கள். ம், ம். இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீடு வந்து வெள்ளை அடிக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம், வெளியே தள்ளுவோம். வெளியே தள்ளுவோம். ம், ம், அப்போ அது போல நான் ஒரு நேர்நிலையான எண்ணத்தை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டுமேனால் முதல்ல ஏது என்கிட்ட எதிர்நிலையான எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். முன்னகிட்டே அதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயம் நான் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப நான் என்ன பண்றேன், எதிர்நிலையான கண்ணோட்டத்தை என்ன பண்றேன், நான் பாக்குறேன்னா சிந்திக்கிறேன். ஏதோ ஒரு பொருள்களை பார்க்கின்ற பொழுதோ இல்ல ஏதோ சில மனிதர்களை நான் சந்திக்கின்ற பொழுதோ எனக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணங்கள் என்ன பண்ணுது வருது அப்படின்னா, அப்ப அதை நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு ஃபோக்கஸ் பண்ணி. அதை நான் கட் ஆஃப் பண்ணணும். அப்போ அதை நான் கட் ஆஃப் பண்ணனா என்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை என்ன பண்ணிடுவேன், வெளியே தள்ளிடுவேன். சூப்பர். அதுக்கப்புறம் என்னால எதை ஃபோக்கஸ் பண்ண முடியும், பாசிட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீடு வெள்ளை அடிக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா, அது அவுட்புட்டை பாக்குறப்ப அவ்வளவு அழகா தெரியும்ல. அந்த மாதிரி தான் நம்மளும் நேர்நிலை எண்ணங்கள் கொண்ட ஒரு மனிதரா வாழ்றப்போ அவ்வளவு அழகா தெரியும் இந்த உலகிற்கு. தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசலாமே, அடுத்த பகுதி பார்க்கலாம்.
நிலைக்கச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மண்ணகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்பதோடு சேர்ந்து இத்திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு என்னவென்று சிந்தித்து பார்க்க இன்றைய இந்த திருப்பாடல் நமக்கு உதவியாக இருக்கிறது. இன்று தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடல் எண் 89. இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியம், எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். இதை நாம் வாசிக்கும் போது தானே ஒரு ஆண்டவருடைய அன்பை உணரக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது அமைய இருக்கிறது. ஆண்டவர் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார், ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று இந்த விவிலிய வரிகளை நாம் இந்த திருப்பாடலில் கூட நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் எண் 89 ஒரு 52 வசனங்களை கொண்ட ஒரு பெரிய திருப்பாடலாக இருக்கிறது. இதனுடைய தலைப்பாக நாடு இடருற்ற போது பாடிய பாடல் என்று இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நமக்கு தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், கடவுள் தாவீதுக்கு அளித்த உடன்படிக்கை. இந்த திருப்பாடலிலே 3-4 வசனங்கள், 26, 27, 28 மற்றும் 29 இந்த வசனங்கள் இறைவனுடைய உடன்படிக்கையினுடைய அந்த முக்கியத்துவம், இறைவனுடைய உடன்படிக்கையினுடைய அந்த தனித்துவத்தை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் இறைவனோடு உடன்படிக்கை செய்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல வேளைகளிலே திருமணம் என்கின்ற திரு அருட்சாதனம் வழியாக அந்த திருமண உடன்படிக்கையிலே நாம் நம்மை இணைத்து கொண்டிருக்கிறோம். இறைவனது சன்னிதானத்திலே, இறைவனது திருமுன் முன்பு நாமும் திருமண உடன்படிக்கையிலே பங்கேற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த திருப்பாடல் ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, ஒரு உடன்படிக்கையினுடைய பாடமாக இது இருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீதினுடைய பாவ செயல்களில், தாவீதினுடைய குற்றங்குறைகளில், தாவீதினுடைய இடர்பாடுகளில் கூட இறைவன் அந்த உடன்படிக்கையை முறித்து கொண்டு செல்லவில்லை. மாறாக தாவீதோடு இருந்து தாவீதை தேற்றி, தாவீதை நல்வழிப்படுத்தி, தாவீதை வழிநடத்துகிற ஒரு உண்மையான உடன்படிக்கையின் ஆண்டவராக இருக்கிறார்.
பல வேளைகளிலே நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். இதுதான் கடவுள் தாவீதோடு கொண்ட அந்த தனிப்பட்ட உறவு முறை. அந்த தாவீதோடு செய்த உடன்படிக்கைக்கும் கடவுள் தாவீதோடு கொண்டிருந்த அந்த உறவு முறைக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். பல வேளைகளிலே நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட உறவுகளை நாம் எந்த அளவிற்கு நாம் கண்ணோக்குகிறோம், எத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அந்த உறவுகளை நாம் பாதுகாக்கிறோம், அந்த உறவுகளை வளர்த்தெடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். குற்றங்களிலே குறைகளிலே தவறிப்போய அந்த தருணங்களிலே அந்த உறவு முறைகளை, அந்த உறவுகளை நாம் ஒதுக்கி வைக்கிறோமா? அல்லது தாவீது எவ்வாறு பாவத்தில் வீழ்ந்த போதிலும் ஆண்டவர் அவரை தட்டி கொடுத்து சரிபடுத்தி நல்வழிக்கு அந்த தாவீதை உயர்த்தியது போல நம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தவறி போகிற போது நாம் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை போல் அந்த தாவீதை திருத்தியதை போல் நம் உறவு முறைகளை சேர்த்து பிடித்து திருத்தி நம்மோடு பயணிக்க அழைக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் ஆண்டவராகிய கடவுளே நமக்கு இறைவன், நாம் அவரது பிள்ளைகள் என்கிற ஒரு நிலையை எடுத்துரைக்கிறது. இந்த திருப்பாடல்ல கடைசி வசனங்கள் புலம்பலுக்குரிய வசனங்களாக இருந்த போதிலும் அந்த உடன்படிக்கை என்னவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார், நாம் அவருக்கு மக்களாக இருக்கிறோம். நாம் பாவம் செய்கிற போதும் இறைவன் இஸ்ராயேல் மக்களை எவ்வாறு திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்துகிறாரோ அதே போல நம்மையும் நல்வழிப்படுத்த ஒரு ஆயன் இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிற ஒரு வசனம். அதைத்தான் நாம் திருப்பாடல் விவிலிய வரிகள் சொல்கிறது. ஆண்டவர் என்னாயின் எனக்கு ஏது குறையில்லை, பசும்புல் வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார், சாவி நிழல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எந்த தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். ஏனென்றால் இறைவன் என்னை வழிநடத்த இருக்கிறார், இறைவன் எனக்கு பேரன்பு கொடுத்தவராக இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னை தன் சிறகுகளின் நிழலில் வைத்து காக்கிறவராக இருக்கிறார், தன் உள்ளங்கையிலே என்னை பொறித்து வைத்திருக்கிறார், தன் கரங்களில் நிழலில் என்னை மறைத்துக் கொள்கிறார், அவரது புனிதமிகு புயம் என்னை வழிநடத்தும். அதுதான் இறைவனது உடன்படிக்கை, அதுதான் இறைவனது பேரன்பு. நாமும் இந்த அன்பையும் பேரன்பையும் பிறரோடு பகிர வரம் வேண்டுவோம். செபிப்புமாக. என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இதோ தாவீது எவ்வாறு ஆண்டவருடைய அந்த பேரன்பை சுவைத்தாரோ நாங்களும் அந்த பேரன்பை அனுதினம் சுவைக்க அருள்தாரும். சுவைத்த பேரன்பை நாங்கள் பிறரோடு பகிரவும், எவ்வாறு ஆண்டவர் தாவீதோடு உள்ள உறவுகளை, அந்த உறவு முறைகளை பாதுகாத்தாரோ வளர்த்தெடுத்தாரோ, உடன்படிக்கையை மதித்து அந்த தாவீதோடு சேர்ந்து இருந்தாரோ, நாங்களும் எங்கள் உறவுகளை அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு பயணிக்க எங்களுக்கு அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நேர்நிலை எண்ணத்தோடு நேர்நிலையான மனநிலையோடு நான் வாழ வேண்டுமே, ஆனால் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா பாசிட்டிவ் அப்படின்றது நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அதுவும் நம்மளுடைய உயிர் மாதிரி தான். நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பாசிட்டிவ், அந்த நேர்மறை எண்ணங்கள் இருந்தா நம்ம ரொம்ப அழகா தெரியும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த விதத்துல அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கோபம் அப்படின்றது மனிதனுக்கு வர இயல்பு தான். அது எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கோபங்கள் வர தருணங்கள் ஆகட்டும், இல்லைன்னா நம்ம வருத்தப்படுற தருணங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி தருணங்கள் நமக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் வரப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு பாஸ் பட்டன் நம்மளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு பாஸ் பட்டன், ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 10 செகண்ட்ஸ், ஓகே இதுக்கப்புறமா இதை கோவப்படலாமா இல்லை வருத்தப்படலாமான்ற அந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம யோசிச்சு நம்ம ரியாக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரியாக்ட் கரெக்டான ரியாக்டா இருக்கும். நிச்சயமா அது கரெக்டா இருக்கிறதோட நமக்கான பாசிட்டிவிட்டி அதுதான். நம்ம பல நேரங்கள்ல அழுகும் போதோ கோவப்படும் போதோ இன்னும் மகிழ்ச்சியும் கூட அப்படிதான். ஏதோ ஒரு வெற்றி கழிப்புல நம்ம ஆனந்த கொண்டாட்டம் அப்படி ஆடுறோம் அப்படின்னாலும் கூட அதையுமே ஒரு 5 வினாடிகள் டைம் எடுத்து இப்ப நம்ம வின் பண்ணிட்டோம், ஓகே இந்த வெற்றியெல்லாம் நான் ஆடுகின்ற பொழுது இது என்னை பத்தி மற்றவங்களுக்கு என்ன ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்க போகுது. சில நேரங்கள் நம்ம சந்தோஷத்துல துள்ளி குதிப்போம், ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணும், காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். இப்போ ஒரு 2 அணிகளுக்கு இடையே ஒரு போட்டி நடக்குதுன்னா அதுல ஏதாவது ஒரு அணி தான் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். அப்ப அந்த நேரத்துல என்னுடைய மகிழ்ச்சி எனக்கான மகிழ்ச்சியா என்ன பண்ணணும் இருக்கணும். அடுத்தவரை காயப்படுத்தி இல்ல அவங்க முன்னாடி போய் உங்களுடைய அணி என்ன ஆயிடுச்சு தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள டீஸ் பண்ணியோ ஏதோ நான் கொண்டாடக்கூடிய அந்த கழிப்பு கொண்டாட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்த முறை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த முறை ஒருவேளை நான் விரும்பக்கூடிய ஒரு அணி தோத்துருச்சு அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு நீ என்னெல்லாம் செஞ்ச அப்படின்னு பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க. அப்ப இது தேவையில்லாத ஒரு கசப்புணர்வு, வெறுப்புணர்வு, நெகட்டிவிட்டி என்ன பண்ணுவோம் ஸ்ப்ரெட் பண்ணும். அப்போ எந்த ஒரு உணர்வுகளுமே நாம் அதை உடனடியாக ரியாக்ட் பண்றதுக்கு பதிலாக ஒரு 5-10 வினாடிகள் டைம் எடுத்து யோசிச்சு எப்படி ரியாக்ட் பண்ணணும்
அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதை செய்கின்ற பொழுது அது நேர்நிலை கண்ணோட்டத்தை என்ன பண்ணும் கொடுக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எவ்ரிடே செய்யறப்போ கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மாற்றம் வருவதை நம்ம பார்ப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 28 புனித தாமஸ் அக்வீனாஸ். இத்தாலி நாட்டின் நேபிள்ஸ் அருகிலுள்ள ரோக்கா செய்கா பகுதியில் வாழ்ந்த லான்லோ தியோடரா பெற்றோருக்கு கிபி 1225ஆம் ஆண்டு பிறந்தார் தாமஸ் அக்வீனாஸ். தன் தொடக்க கல்வியினை ஆசீர்வாதப்பர் துறவு மடத்திலும் தன் உயர்கல்வியினை நேபிள்ஸ் பல்கலைக்கழகத்திலும் பயின்ற இவர் புனித ஜூலியனின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்டு கிபி 1244ஆம் ஆண்டு சாமிநாதர் சபையில் சேர்ந்து தவ உடை அணிந்தார். தன் மகன் துறவியாக மாறிவிட்டதை விரும்பாத இவரது பெற்றோர் இவரை ஜியோவானி அரண்மனையில் மறைத்து வைக்க 2 ஆண்டுகளுக்குப் பிறகு சாமிநாதர் சபை துறவிகளால் விடுவிக்கப்பட்டு துறவற மடம் சென்றார். கிபி 1245ஆம் ஆண்டு கொலோன் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தாமஸ் அக்வீனாஸ் புனித பெரிய ஆல்பர்ட்டிடம் இறையியலையும் மெய்யியலையும் பயின்று கிபி 1250ஆம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார். கிபி 1261ஆம் ஆண்டு முதல் 1264ஆம் ஆண்டு வரை திருத்தந்தை 6ஆம் அர்பனின் ஆட்சி மன்றத்தில் பணியாற்றிய இவர் நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது பாடப்படுகின்ற மாண்புயர் இவ்வருள் அனுமானத்தை என்னும் பாடலையும் மாலை நேர ஆராதனை ஜபத்தினையும் எழுதினார். நேபிள்ஸ் நகர மக்களை கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய இவர் திருத்தந்தை 4ஆம் கிளெமெண்டினால் நேபிள்ஸ் நகர ஆயராக நியமிக்கப்பட இதற்கு மறுப்பு தெரிவித்த தாமஸ் அக்வீனாஸ் ஆசிரியர் பணிக்காக பாரிஸுக்கு சென்றார். கிபி 1274ஆம் ஆண்டு லயன்ஸில் நடைபெற்ற பொதுச்சங்கத்திற்கு புறப்பட்டுச் சென்ற அருட்தந்தை தாமஸ் அக்வீனாஸ் எதிர்பாராமல் கீழே விழுந்து காயமடைய உடல் நலம் குன்றி கிபி 1274ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் நாள் விண்ணகமடைந்தார். தன் வாழ்நாளில் 60 புத்தகங்களை எழுதி இறையியல் கருத்துக்களை விதைத்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை தாமஸ் அக்வீனாஸை திருத்தந்தை 22ஆம் யோவான் கிபி 1323ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் கிபி 1567ஆம் ஆண்டு திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். கத்தோலிக்க கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களின் பாதுகாவலராக விளங்கும் புனித தாமஸ் அக்வீனாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆசிரியர்கள் தங்கள் பணியின் முக்கியத்துவத்தினை உணர்ந்து கல்வி பணி ஆற்றுவதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புரிந்தர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நேர்மறை எண்ணங்கள் நமக்குள் வருவதற்கு நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய சில காரியங்கள், சில செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக என்ன பண்ணணும்? அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு நம்முடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு கேள்வி என்ன பண்ணுங்க, கேளுங்க. அந்த கேள்விக்கான விடை அன்றைய நாள் கிடைச்சிருக்காங்கிறது என்ன பண்ணணும், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் நமக்கு நாமே. இப்போ இன்னைக்கு நாள் வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்குது. நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நாள்ல? ஆக்கப்பூர்வமாக என்னுடைய வளர்ச்சிக்காக, இல்ல என்னுடைய இலக்கை நோக்கிய பார்வையில், இல்ல என்னுடைய கனவை அடைவதற்காக, இல்ல என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய வேலைக்காக ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி இதுல இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்
அப்ப இன்னைக்கு நாளுடைய இறுதியில உறங்க செல்வதற்கு முன் எனக்கு காலைல ஒரு கேள்வியோட நான் என்ன பண்ண தொடங்கினேன். என் அலுவலக வேலையில இத்தனை ஒரு வேலை ரொம்ப நாள் நீண்ட நாள் பெண்டிங் இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஈவினிங் முடிகிறக்குள்ள அதை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை நான் முடிப்பேனா இல்லை, இதுதான் எனக்கு நான் கேட்டுக்கொண்ட என்னது கேள்வி. நான் ஈவினிங் அதான் நான் முடிச்சிருக்கேனா இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கின்ற பொழுது எடுத்த உடனே நமக்கு இந்த திரைப்படங்கள்ல வர மாதிரி ஒரே பாட்டுல எல்லாம் என்ன பண்ண முடியாது, ஓஹோன்னு வர முடியாது. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்வியில சில நேரம் அதை செய்ய முடிஞ்சிருக்கும், சில நேரங்கள் என்ன பண்ணிருக்க முடியாது, செய்ய முடிஞ்சிருக்காது. அப்போ ஒரு செல்ஃப் அனலைஸ் நமக்கு கிடைக்கிறப்போ நம்மளால இது செய்ய முடியுது, நமக்கு இந்த கேப்பபிலிட்டி என்ன இருக்குது. சோ அப்ப நம்ம இது தொடர்ந்து என்ன பண்ணணும், கெப்பாசிட்டி நம்ம செய்ய தொடங்க வேண்டும். அப்போ ஒரு சின்ன செயல் நாளடைவில் என்ன ஆகும்னா ஒரு கேள்வி 2 கேள்வியா மாத்திக்கலாம், 3 கேள்வியா மாத்திக்கலாம். அப்போ ஒரே நாள்ல எவ்வளவு நல்ல செயல்கள் நம்மளால செய்ய முடியும். எஸ், இன்னைக்கு நமக்குள்ளே வந்து இப்போ டே ஜோ அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படின்னா நாளைக்கு சார் ஜோ அப்படின்னு அவரையும் கூப்பிட்டுப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து செய்வோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். முதல் மாடியோடு ஒரு வீடு. முல்லாவுக்கு அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியை அன்பளிப்பாக கொடுத்திருந்தார் அவரது மன்னர். மேல் பகுதியை படைத்தளபதிக்கு கொடுத்திருந்தார். படைத்தளபதியின் மனைவி கல் உரலில் மாவு இடிப்பாள். எங்கே? முதல் தளத்திலே. அவள் இடித்த இடி ஓசை இடியில் கீழ் வீடே இடி இடி என ஆடி போகும், அதிர்ந்து போகும். இது முல்லாவுக்கு மிகப்பெரிய தொந்தரவாகி போய்விட்டது. தளபதியிடம் போய் மென்மையாக எடுத்து சொன்னார், மேல் தளத்தில் கல் உரலில் மாவு இடிப்பது நல்லதல்ல. பெருத்த இடியோசையாய் அது எங்களுக்கு இடியாய் விழுகிறது. கீழ்த்தளத்திற்கு வந்து நீங்கள் இடிக்கலாமே தரையிலே, கட்டடத்துக்கும் அதுதானே நல்லது. கேட்டவுடன் பொங்கிவிட்டார் தளபதி. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இது மன்னர் கொடுத்த மாடி வீடு, அதில் என் மனைவி எப்படியும் இடிப்பாள், அதை நீ கேட்க தேவையில்லை. தரமாக அதட்டி அனுப்பிவிட்டார் தளபதி. பார்த்தார் முல்லா. மறுநாள் என்ன செய்தார் தெரியுமா? கட்டப்பாறை சகிதமாக கிளம்பி விட்டார். கிளம்பிய வேகத்தில் தனது கீழ்த்தள வீட்டு சுவரை இடிக்க ஆரம்பித்து விட்டார். சத்தம் கேட்டு ஓடி வந்த தளபதி, கீழே எதை போட்டு இப்படி இடிக்கிறாய் என்று அதட்ட, எனது வீட்டைத்தான், இந்த வீட்டை முற்றிலுமாக இடித்து விட்டு புதிதாக மாற்றி கட்டப் போகிறேன். இப்படி முல்லா சாந்தமாக சொல்ல, முட்டாள் முல்லாவா நீர்? கீழ் வீட்டை இடித்தால் மேல் வீடு என்ன ஆகும், யோசித்தீரா? இப்படி மேலும் தளபதி கத்த, அவர் நேற்று பொங்கிய அதே வார்த்தைகளால் இப்பொழுது முல்லா பொங்கிவிட்டார். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது எனக்கு மன்னர் கொடுத்த கீழ்த்தள வீடு. இதை நான் எப்படியும் இடிப்பேன். அதை கேட்க நீ யார்? அதன் பிறகு அங்கே சமாதானம் நிலவியது. மேல் தள இடியோசை இனிதே நின்று போனது. எதிர்வினை அது வெளி உலகின் ஒலி அல்ல, உள்ள பிரதிபலிப்பு வலி. வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான், பின் திணையையா அறுப்பான்? நீ எப்படி எதிர்வினை கொள்கிறாயோ அதுவே உன் வளர்ச்சியின் அளவீடு. உடனடி எதிர்வினை அது உணர்ச்சியின் குரல். தாமத சிந்தனையுடன் கூடிய எதிர்வினை அது ஞானத்தின் குரல். ஒவ்வொரு எதிர்வினையும் உன் உள்ளத்தின் கண்ணாடி. அதிலேதான் உன் உண்மையான முகம் தெரியும். எதிர்வினை என்பது வெளி செயல்பாட்டு விடையல்ல, உள் மன செயல்பாட்டுக்கான அறிகுறி. அதனால் மன அமைதி என்பது எதிர்வினையின் முடிவு நிலை அல்ல, எதிர்வினையே இல்லாத ஒரு நிலை. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, அன்புக்கும் உண்டு, துரோகத்துக்கும் உண்டு. கெடுவது செய்யின் விடுவது கர்மம். கேடு என தெரிந்தால் அதனை விடுவதே உத்தமம். நினைவிருக்கட்டும் நட்பே, எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் சிறந்த விடை மௌனம்தான். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகைதான். இப்படி ஒரு காதல் பிதற்றல். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று நியூட்டன் விதி கூறுகிறது. ஆனால் காதலில் மட்டும் அந்த விதி தோற்று போகிறது. எந்த ஒரு எதிர்வினையும் அந்த சைடிலிருந்து இல்லையே, அது ஏன்? சிறப்பு, அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் நேர்நிலையான அணுகுமுறையோடு என் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு நான் நாள்தோறும் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன செய்யணும்? நம்ம எப்பவுமே நமக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்காக பதில் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள டவுட் வந்துட்டே இருக்கும்ல. நீ எல்லாம் என்ன பெருசா பண்ணிட்ட, இந்த உலகத்துல நீ எல்லாம் எதுக்காக பிறந்த, சோ நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கரெக்டா, அது நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனலை நோக்கி நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம வந்து கரெக்டா போயிட்டு இருந்தா கூட நமக்குள்ள எப்படி இருக்கும், எப்படி தோணும் அப்படின்னா, நீ நல்லாதான் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள், அதை நம்மளே இன்சல்ட் பண்ணிப்போம். வேற யாரும் சுத்தி இருக்கிறவங்க 4 பேர்லாம் வந்து சொல்லலாம் வேண்டாம், கை நீட்டி நீ எல்லாம் இப்படி இருக்கா அப்படி இருக்காது, நம்மளே இன்சல்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி டோன்ட் இன்சல்ட் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இன்சல்ட் பண்ணாம நம்மளே சில வார்த்தைகளை மாத்தி நெகட்டிவா பேசிட்டு இருக்குமா, இதுக்கப்புறம் நேர்மறையா பேசுவோம். நீ சூப்பர், உன்னால முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிப்போம். கண்டிப்பா. அதாவது நம்ம எதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா, என்னை பார்த்து ஒருத்தர் உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொன்னாருன்னா நமக்கு எல்லாருக்குமே கோவம் வரும். நம்ம யாரையோ ஒருத்தவங்க நம்மளை பார்த்து உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு செம டென்ஷன் ஆகும். என்னை பார்த்து நீ எப்படி அறிவில்லைன்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம், நம்ம என்ன பண்ணுவோம், சண்டைப்போம். அதே சில விஷயங்கள் நம்ம கிட்ட செய்ய கொடுக்கின்ற பொழுது நாம என்ன சொன்னா, ஐயோ எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாதுங்க. ரெண்டுமே ஒரே விஷயம் தான். அவங்க அறிவில்லைன்னு சொன்னதும் அதேதான். ஆனா எனக்கு ஒரு வேலை சான்ஸ் கொடுக்குறப்போ அந்த சான்ஸ் செய்ய முடியலன்னு சொல்றதும் அதேதான். ஆனா அதை பிறர் சொல்லும் போது எனக்கு வலிக்குது, ஆனா நானே எனக்கு சொல்லிக்கிறப்ப நான் என்ன பண்றல, உணர்வதே கிடையாது. அதனாலதான் நமக்கு பல நேரங்களில் நாம என்ன பண்ணிக்கிறோம், நெகட்டிவா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம். எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு திறமை கிடையாது, என்னால செய்ய முடியாது, எனக்கு மேடையேறி பேசுறதுக்கு பயம், எனக்கு டான்ஸ் ஆட வராது, எனக்கு பேச்சு வராது, எவ்வளவு விஷயங்கள் என்ன பண்றோம் சொல்ல. இது எல்லாமே நம்மை நாமே இன்சல்ட் பண்ணிக்கிறதுக்கு சமம். அப்ப அந்த பேச்சு வழக்கத்தை முற்றிலுமாக மாற்றி அதற்கு மாற்றாக கனிவான சொற்களை, கருணையோடு கூடிய சொற்களை எனக்கு நானே பேசிக் கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவா என்ன பண்ண முடியும், அணுக முடியும். பயிற்சி செய்வோம். தொடர்ந்து இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமை பண்புகள், அவரது பல்வேறு திறன்கள், பல்வேறு விதமான ஆற்றல்கள், கொடைகள், நல்ல பழக்கங்கள், அவருடைய சொற்கள், அவருடைய நடைமுறை பாவனை என்று அவரது ஆளுமையின் எல்லா பரிமாணங்களையும் நாம் பகிர்ந்து வருகின்றோம். இன்று முதல் 5 நாட்களுக்கு இயேசுவின் செய்து முடிக்கும் திறன் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல ஆளுமைகளுடைய பல்வேறு திறன்களில் ஒன்று ஒரு செயலை தொடங்கி அதை செய்து முடிப்பது. அது நல்ல ஆளுமைகளுக்கு அழகு சேர்க்கின்ற ஒரு திறன். நம்மில் பலரும் ஒரு வேலையை தொடங்குகிறோம், ஆனால் செய்து முடிக்க முடிவதில்லை, முடிக்க இயலவில்லை, பிடிக்க ஆற்றல் இல்லை, ஆர்வம் இல்லை, இடையிலேயே விட்டு விடுகிறோம் அல்லது ஒத்தி போடுகிறோம். ஒத்தி போடுவது ஆங்கிலத்தில் ப்ரோக்ராஸ்டினேஷன். அது தோல்வியாளர்களுடைய ஆளுமை பண்பு. வெற்றியாளர்களின் ஆளுமை திறன் செய்து முடிப்பது. இந்த திறன் இயேசுவிடம் இருந்தது. இயேசு இதை பற்றி பேசுகிறார், இதை பற்றி போதிக்கிறார். செய்து முடிப்பது என்பது ஒரு ஆளுமை திறன். செய்து முடிப்பது என்பது ஒரு ஆன்மீக பண்பு. செய்து முடிப்பது என்பது ஒரு இறையியல் பண்பு என்று செய்து முடிப்பது என்னும் திறனை பற்றி பல்வேறு பரிமாணங்களை இயேசு வழங்குகிறார். இன்று செய்து முடிப்பது ஒரு ஆளுமை திறன் என்பதை இயேசுவுடைய பார்வையில் நாம் பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய உள்ள பகுதியில் இயேசு தன்னுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய சில உவமைகளை தருகிறார். அதில் ஒரு உவமையை சொல்கிறார். உங்களில் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? ஆகவே ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக திட்டமிட வேண்டும், சிந்திக்க வேண்டும், பொருளாதார மற்றும் உழைப்பு சார்ந்த செலவுகளை ஆய்வு செய்ய வேண்டும். இயேசுடைய ஆளுமை பாருங்கள். சீடர்கள் திட்டமிடுபவர்களாக இருக்க வேண்டும், சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக. 30வது இறைமொழி, இம்மனிதன் கட்டத் தொடங்கினால் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. ஆகவே முடிக்க இயலவில்லை என்பது ஏளனத்துக்குரிய ஒன்று, கட்டி முடிப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. ஒரு செயலை தொடங்கி செய்து முடிப்பது பாராட்டுக்குரிய ஆளுமை திறன். ஒரு செயலை தொடங்கி பாதியிலேயே விட்டு விடுவது என்பது
பிறரது ஏளனத்துக்கு உள்ளாகிற ஒரு செயல். எனவே இயேசுவின் சீடர்கள் இந்த செய்து முடிக்கும் திறனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதில் 2 பகுதிகள் இருக்கின்றன. முதல்ல உட்கார்ந்து சிந்தித்து திட்டமிட வேண்டும், அதன் பிறகு அதை செய்து முடிக்க வேண்டும். அதுவே சிறந்த வெற்றியாளர்களுடைய பண்பு. இயேசுவிடம் இந்த பண்பு இருந்தது. இயேசு இந்த திறனை பற்றி போதித்தார். நாமும் இந்த செய்து முடிக்கின்ற திறன் உடையவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். நேர்மறையான அணுகுமுறைகள் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா தினந்தோறும் அதற்கு சில காரியங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததா என்ன செய்யும்? ஸோ அடுத்ததான் நேர்நிலையான ஒரு அணுகுமுறையோடு என் வாழ்க்கையை நான் நாள்தோறும் நடத்தி செல்வதற்கு நமக்கு நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சில செயல்கள் வந்து ரொம்ப கடினமானது, செய்யறதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னே சொல்லி சில விஷயத்தை என்ன பண்ணிருப்போம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிருப்போம், பெண்டிங்லேயே வச்சிருப்போம் சில விஷயத்தை. அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அது சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்கூல் படிக்கல இருந்து ஆரம்பிச்ச ஒரு பழக்கம் நம்ம கிட்ட. அன்னன்னைக்கு உரிய பாடத்தை அன்னன்னைக்கு படிக்காம மொத்தமா பரீட்சைக்கு முந்தின நாள் சேர்த்து வச்சு அதில் பாதி படிச்சும் படிக்காம படிச்சதை பாதி எழுதியும் எழுதாம என்ன பண்ணிருப்போம், தேர்வுகள் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்போம். அப்போ அப்படியே ஒரு பழக்கம் நம்ம பழகி விட்டதுனால இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், சில கடினமான செயல்களை செய்யாம அப்படியே என்ன பண்றோம், ஸ்டோர் பண்ணியே வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இன்னையில இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட எனக்கு செய்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை, ஆனா நான் டெய்லி ஏதாவது ஒரு வேலையை அந்த வேலையை என்ன பண்ணுவேன்னா செய்வேன், செஞ்சு முடிச்சிருப்பேன். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு காலையில துயில் எழுவது, சீக்கிரம் அதிகாலையில துயில் எழுவது எனக்கு வந்து கடினமா இருக்குது, அதுதான் நான் இது வரைக்கும் நான் நினைச்சு பல தடவை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதை கஷ்டப்பட்டு எந்திரிச்சு முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுவே வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப கஷ்டமாப்பா. அதான் சொல்லுவாங்க, ஒரு நாளினுடைய வெற்றி எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில அலாரம் அடிக்கிறப்போ அந்த அலார சத்தம் சத்தம் கேட்ட உடனே அதை ஆஃப் பண்ணி எழுந்து படுக்கையில இருந்து எழுந்துக்கிறோம் இல்லையா, அதுதான் வெற்றி. பல நேரங்கள்ல அது என்னைக்கு இந்த ஸ்னூஸ் மோடோ இல்ல ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, சில பேரோட மொபைல்லாம் நீங்க வாங்கி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 5-6 அலாரம் அனுப்பணும் இருக்கும். காலைல 4 மணிக்கு எந்திக்கிறேன்னு சொல்லுவாங்க, எந்திக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா 8 மணி இருக்கும். ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க என்ன இருக்கும், ஒரு அலாரம் இருக்கும். அப்போ அவங்க எந்திக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணது என்னது 8 மணி. ஸோ அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் ரிங்லேயே என்ன பண்ணணும், எழுந்திருக்க வேண்டும். அதுதான் வாழ்வினுடைய அந்த வாழ்க்கையில எங்க விழுந்தோமோ அங்க எழுந்துக்கிறோன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அலாரத்துல எழுந்துக்கிறோம், பயிற்சி செய்யறோம். சூப்பர் ஜோ. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம், அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. ஒவ்வொரு நாளும் நேர்நிலையாக அணுகுவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நமக்குள்ள அந்த நேர்நிலையான அந்த அணுகுமுறைகள் வரணும் அப்படின்னா அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம மைண்ட் வந்து அதுவும் இப்ப இருக்க அந்த சொசைட்டில ஏதாவது அது ஒரு கொலாப்ஸ்ல இருந்துட்டே தான் இருக்கு. ஏதாவது டீப்பா நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம் இல்லையா? ஸோ அது மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த அலாரம் அடிச்ச உடனே எழுந்துக்கிறோம் இல்லையா, எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour எதுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு. நம்மளுடைய பிசிக்கலா ஓகே, நம்மள எப்பவுமே எக்ஸசைஸ் பண்றோமா, யோகா பண்றோமா, நம்ம மைண்டுக்கு எது நல்லது எது ஆரோக்கியமானது அப்படின்றத கரெக்டா தேர்வு செஞ்சு ஒரு 1/2 hour நம்ம அதை செஞ்சுட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு, எடுத்த உடனே நம்ம மொபைல் ஃபோன் பார்ப்போம், அதில் நம்மளால அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மொபைல் ஃபோன் ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், நியூஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு அதிகாலையில் ஒரு 1/2 hour நம்ம ஒதுக்கிட்டு நம்மளுடைய மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சாலே போதும். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் காலையில் எந்திரிச்சோன்னே செய்யக்கூடிய முதல் வேலை அந்த செல்போனை எடுத்து எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, அதில் என்னென்ன சோஷியல் மீடியாவில் என்னென்ன நியூஸ் நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். ஸோ சின்ன வயசுல வீட்டில எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு சம்பு தண்ணி என்ன பண்ணணும், குடிக்கணும். ஸோ அது உடல் நலத்திற்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி அந்த ஒரு பழக்கமே என்ன ஆயிடுச்சுன்னா மறந்துட்டோம். நம்ம அதாவது மாறிடுச்சுங்கிறத கூட நாம அதை மறந்துட்டோம் அப்படின்னு தான் இல்ல, ஒரு சொம்பு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியா கூட பரவாயில்ல, ஆனா இப்ப எதுவுமே இல்லையே. ஏன்னா இந்த எதை கன்சியூம் பண்ணிக்கிற எடுத்தோன்னே நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய நியூஸ் அது நல்லதா கெட்டதா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியறது இல்ல. எல்லா விஷயங்களும் வந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், கன்சியூம் பண்றேன். அந்த ஒரு மனநிலையோட என்ன பண்றேன், நாள் நான் என்ன பண்றேன் தொடங்க. ஸோ அப்போ அந்த நாள் நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா மேக்சிமம் எப்படிதான் இல்லாமல் தான் போகும். ஏன் அப்படின்னா நம்ம காலையில் எதை கன்சியூம் பண்றோமோ அந்த நாள் முழுவதும் அதுதான் நமக்கு என்ன போயிட்டு. அப்போ நம்ம இன்னைக்கு எல்லாம் இது வாழ்க்கையில 2.5 கலந்துருச்சு, இதை பிரிச்சு எல்லாம் வர முடியலன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே மொபைல் ஃபோன் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, நல்லா இருந்தா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், நமக்குன்னு ஒரு மொபைல் வாங்கியிருப்போம். அப்போ அதுக்கு முன்னாடிலாம் நம்ம மொபைல் இல்லாம தானே காலையில் என்ன பண்ணியிருக்கிறோம், எழுந்திரிச்சிருக்கிறோம். இன்னைக்கு சின்ன குழந்தைங்க அவங்க பிறக்கும் போதே வந்தாலுமே அவங்களுக்கு மொபைல் கொடுத்து என்ன பண்றது, நம்ம பழக்கிறது இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்களும் மொபைல்லாம் பாக்குறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்தோடனே அவங்களுக்கும் ஒரு பர்சனல் மொபைல் வாங்கி தரப்ப தான் இந்த பழக்கமே என்ன ஆகுது, உருவாகுது. அப்ப இதை நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்த முடியும். அப்ப காலையில மிக கண்டிப்பாக யாரெல்லாம் என் லைஃப் பாசிட்டிவா இருக்கணும், என் லைஃப்ல நான் வெற்றி மேல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க டெய்லி காலையில் இருந்துச்சோன்னா மொபைல் பாக்குறத விட்டாலே போதும், வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். கண்டிப்பா இது என்னால முடியும் அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதா, அதை நம்ம செய்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாமே, பார்த்த பகுதி பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்வை நாம் அறிந்து கொள்ள மட்டுமல்ல, அனுபவிக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்வது என்பதே அனுபவிப்பதுதான். அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆம் அன்பர்களே, நம் வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி உண்மையாகவே ஒருவர் தன் வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தடை இருக்கிறது. அந்த தடை என்ன என்பதை கோண்டோர்செட் என்ற அறிஞர் இதோ நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகின்றார். என்ஜாய் யுவர் லைஃப் வித்தவுட் கம்பேரிங் இட் வித் தட் ஆஃப் அனதர். இன்னொருவரின் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்காமல் உன் வாழ்க்கையை அனுபவி. அப்போதுதான் உன்னால் அந்த அனுபவிக்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு மாணவன் மிக அழகாக பாடக்கூடிய திறமை அவனுக்கு உண்டு. பல பாடல் போட்டிகளிலே அவன் கலந்து கொண்டு பரிசும் பெற்றிருக்கிறான். ஒரு நாள் இதே போன்ற ஒரு போட்டிக்கு பக்கத்து நகரத்திலே சென்று அந்த போட்டியிலே கலந்து அவன் திரும்பி வீட்டுக்கு வந்த பொழுது நான் அவனை சந்தித்தேன். ஒரு மாதிரி முகமெல்லாம் வாட்டமாக இருந்தது. ஏன், என்னப்பாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஃபாதர், நான் நல்லா தான் ஃபாதர் பாடினேன், ஆனால் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் தான் கிடைச்சிது, இன்னொருத்தனுக்கு முதல் பரிசு போய்விட்டது என்றான். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ நல்லா பாடின அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுதா, உன்னால் உணர முடியுதா? அருமையாக பாடின ஃபாதர், அன்னைக்கு நல்லா தயார் பண்ணி என்னுடைய குரல் அந்த அணுக்கங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்து நல்லா பாடினேன். தம்பி, நீ நல்லா பாடின அப்படின்ற ஒரு உணர்வு உனக்கு இருந்தால் போதும். அதை நீ சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள். வாழ்க்கை அடுத்தவன் உன்னை விட சேர்ந்தவனாக அல்லது உன்னை விட வேறு விதமாக இருந்தால் அதை பற்றி நீ கவலைப்படாதே. ஆம் நண்பர்களே, நிறைய சமயங்களில் நம் வாழ்வை நாம் அனுபவிக்காமல் போவது அடுத்தவர்களோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான். இதோ இந்த அறிஞர் நமக்கு மிக சுருக்கமாக ஆனால் மிக முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்க்காமல் உன் வாழ்க்கையை அனுபவி. உனக்கு திறமை இருக்கிறதா, அதற்காக நன்றி சொல். உனக்கு ஆற்றல் இருக்கிறதா, அதை பயன்படுத்தி காரியங்களை செய். அடுத்தவர்கள் எப்படி செய்கிறார்களோ அது அவர்களுடைய திறமை. ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன். எனவே அடுத்தவனோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காமல் நீ உன் வாழ்க்கையிலே செயல்படு, உன் வாழ்க்கையை அனுபவி. அப்பொழுது நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய். முயற்சி செய்வோமா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். நேர்மறையான அணுகுமுறைகள் நம்ம தினந்தோறும் செய்ய வேண்டியது. அடுத்ததா என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பல நேரங்களில் குறைபட்டு கொண்டே இருக்கின்றோம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்ப்பா, என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் என்ன இல்லை பர்ஃபெக்டா இல்லைங்கிற ஒரு போலியான மாயப்பிம்பம் எல்லாருக்கிட்டும் என்ன பண்ணுது இருக்குது. இந்த வேலை ஏன் முடியல, நான் எல்லாம் செஞ்சுட்டேன், அவங்க தான் செய்யலை. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன் கொடுக்கல, எனக்கு நான் எல்லா தகவலும் நான் சொல்லிட்டேன், அவங்க தான் உங்களுக்கு சொல்லலை. ஏதாவது என்ன பண்றோம், மற்றவங்கள தான் என்ன பண்றோம், நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு சொசைட்டி வெளியே போறோம், ஒரு குப்பை வந்து கரெக்டா அந்த குப்பை கூடையில என்ன பண்ணல, போடல, வெளியே செதறி கிடக்குது அப்படின்னா உடனே என்ன பண்றோம், அந்த சொசைட்டி வந்து குறை சொல்றோம். ஒருத்தனுக்காவது குப்பையை ஒழுங்கா குப்பை தொட்டில போடணும்னு தெரியுதா பாரு, அப்படியே அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, வீசி இருக்காங்கன்னு. நாம கொஞ்சம் அப்படியே ரிவைன் பண்ணி பார்க்கணும். நம்ம எல்லா நேரங்களும் குப்பை சரியான நேரத்துல என்ன பண்ணிருக்கோம், போட்டிருக்கிறோமா? ஒரு சுற்றுலா சொல்லக்கூடிய இடங்கள் நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். கடல்ல கொண்டு போய் சாப்பிட்ட சாப்பாடை வீசுறது, ஆற்றுப்படுகை யோரம் போறப்ப அங்க கொண்டு போய் என்ன பண்றது, வீசுறது. இன்னும் சில நேரங்களில் கிணத்துல கொண்டு போய் போடுறது. ஸோ இப்படி எல்லாமே என்ன பண்றோம், நாமளும் பல நேரங்கள்ல அநாகரிகமாக ஒழுங்கீனமாக நடந்துக்கிட்டு தான் என்ன பண்றோம் இருக்கிறோம். ஆனா அதை எனக்கு நான் செஞ்ச தப்பு எனக்கு மட்டும் தான் தெரியுங்கிறத மாதிரி. அப்போ வெளியே தெரியாதப்ப நம்ம என்ன பண்றோம், நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், மத்த யாருமே பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு என்ன பண்றோம், அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அவங்க தான் எல்லாமே செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகார். அப்போ இந்த மனநிலை இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட பாசிட்டிவிட்டி இருக்குன்னு கேட்டா கிடையாது. ஏன்னா உள்ள என்ன இருக்குது, உள்ள எல்லாமே நெகட்டிவா இருக்குது. ஆனா வெளியே வந்து ஒரு பாசிட்டிவ் போல வந்து அதை ஜோடிச்சு அப்படி இப்படி நம்ம மேக்கப்லாம் பண்ணி வச்சாலுமே உள்ள நெகட்டிவ் இருக்கிறப்போ லைஃப் எப்படிதான் இருக்கும், நெகட்டிவா தான் தெரிஞ்சிரும். கண்டிப்பா. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் பண்றது, குறை சொல்றது, குறைபட்டு கொள்வது, நான் மட்டும் அப்படி இருக்கிறங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை நம்ம உருவாக்கி கொள்வதெல்லாம் விட்டுட்டு உண்மையாகவே நேர்நிலையாக என்ன பண்ணணும், செயல்பட தொடங்க வேண்டும். செய்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு நாம்
இந்த நாட்டின் அடிப்படையை தீர்மானிக்கின்ற தேர்தல்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தேர்தல்களில் பங்கெடுப்பது என்பது நம் அனைவருடைய புனிதமான கடமை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. இந்த வேண்டுகோளோடு இந்த தேர்தல்கள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 1950களிலேயே அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக வரையறுத்து வைத்திருக்கிறது. தேர்தல் ஒன்றை கண்காணிக்கவும், தேர்தல் பற்றிய அறிவிப்புகளை வெளியிடவும், அதனை கட்டுப்படுத்தவும் தேர்தல் ஆணையத்திடம் இந்த பொறுப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி அறிவிக்கிறது அவங்க தான், அதனுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதும் அவங்க தான், எல்லா முடிவுகளையும் அறிவிப்பதும் அவர்கள்தான். இந்த பொறுப்பு அவ்வளோத்தையும் ஒரு தேர்தல் ஆணையத்திடம் பொறுப்பாக அரசியலமைப்பு சட்டமே ஒப்படைத்திருக்கிறது. இதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அப்போ அவங்க சிறப்பு பணிகள் அப்படி பார்த்தோம்னா, அப்படி வரிசையாக பார்த்தோம்னா, ஒன்று வாக்காளர் பட்டியல்களை தயாரிப்பது அதனுடைய முதல் கடமை. யாரெல்லாம் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்வது. எந்த விதமான அம்பேத்கர் கொடுத்திருக்கின்ற அந்த நிபந்தனைகளின்படி, அதாவது சாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம், சமூக அந்தஸ்து, வேறு எந்த காரணங்களுக்காகவும் அவர்களுடைய பெயர் விடுபட்டு விடக்கூடாது. அன்லஸ் சட்டத்தால் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னால் ஒழிய எல்லோரும் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும். ரெண்டாவது பார்த்தோம்னா, அந்த வாக்காளர் பட்டியலை கட்டுப்படுத்துவது, அதை தயாரிப்பது, அதை கரெக்டாக அதை செக் பண்ணி அதில் ஒருடைய பேர் 2-3 இடத்துல வராம இந்த மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுடையது. மூன்றாவதாக தேர்தலை அறிவித்த பிறகு தேர்தலை கண்காணித்தல். ஏன்னா அது எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே தான் முழுவதுமாக வருகிறது. அப்புறம் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு, இப்போ உள்ளாட்சிகளுக்கும் தேர்தல் நடத்துவது பொறுப்பு. அது போக குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல்களை நடத்துவது தேர்தல் ஆணையத்தினுடைய பணியாக இருக்கிறது. அப்போ ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு பொதுவாக குடியரசுத் தலைவர் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை, 2 துணை தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறார். அது நமக்கு தெரியும், 3 பேர். அவர்கள் பொதுவாக அவங்க மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நல்ல ஆபீசர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அது அப்படிதான் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி இவர்களது பணிக்காலம், இவர்களது அதிகார எல்லையை பற்றி தீர்மானிக்கிறது. அது நாடாளுமன்றத்திற்கு அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக இந்தியாவில் 1950 ஜனவரி 25ஆம் தேதி இந்த தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது முதல்ல. அப்புறம் நிறைய அது வளர்ந்திருக்கிறது, நிறைய சட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. இதுல பல நேரங்கள்ல நம்ம பார்ப்போம், இதுல நீதிமன்றங்கள் கூட தலையிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் அதிகாரம் பெற்றவையாக அமைந்திருக்கின்றன. இவங்க யாரையாவது இவர் தான் தலைவர், இவர் தான் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லிட்டாலே அவ்வளவுதான், அவங்க தான் அப்படிங்கிறது. அதை எதிர்த்து ஜெயிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. அன்லஸ் தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடப்பது பதிவாகி இருந்தால் மட்டும் அதெல்லாம் சாத்தியம். இல்லைன்னா அவங்க சொன்னதுதான். அவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. இந்தியாவினுடைய மக்களாட்சியை தீர்மானிக்கிற பெருமிடத்தில் இந்த தேர்தல் ஆணையர்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையர்கள் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டியது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இவங்களே ஒரு சைடு சாஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது இவர்களே ஒரு நடுநிலைமை தவறி போய்விட்டவர்களாக மாறிவிட்டால், அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்திற்கோ இவர்கள் சாதகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியாகி விடுகிறது. இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், இந்த எங்களுக்கு ஓட்டு பெட்டி வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு பெரிய கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சிஸ்டம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்கிறது. இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு இவிஎம் என்று சொல்லப்படுகின்ற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஒருவேளை மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கான பல காரியங்களை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியிருக்கிறது. செய்தால் ஒருவேளை இன்னும் ஜனநாயகம் வலுப்படும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எளிதாக ஒருவேளை விஞ்ஞான ரீதியாக
மெஷின், ஒரு ஓட்டிங் மெஷின் அது தவறாக பயன்படுத்தப்படும் என்கிற அச்சம் மக்களுக்கு எழுகிற பொழுது வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்புவது நல்லது என்றும் தோன்றுகிறது. ஆனால் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்புகிற பொழுது வாக்கு பெட்டிகளை தூக்கி கொண்டு ஓடுகிற அந்த கலாச்சாரம் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்கிற அச்சமும் எழுகிறது. இப்படி ஒரு பிரச்சனை. இவைகளில் தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. அருமையான இந்தியராகி நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் ஒவ்வொரு நாளையும் நேர்நிலையாக அணுகுவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான். மனித வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலே பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு எப்படிலாம் கொண்டாட்டமான நாட்கள் மகிழ்ச்சியான நாட்கள் வரும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ மகிழ்ச்சியாக, அதே மாதிரி நமக்கு மோசமான நாட்கள் சில கெட்ட நாட்கள் வரும் இல்லையா? அதையும் நம்ம ஏத்துக்கணும். ஐயோ இந்த நாள் எனக்காக ஏன் இப்படி வந்துச்சு, இதை நான் தானே இப்படி கிரியேட் பண்ணிட்டேன், இது என்னால தானே இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட் ஃபீல் இருக்கவே கூடாது. எப்படி நம்ம பிளஸ் அப்படி ஏத்துக்கிறோமோ, லைஃப்ல மகிழ்ச்சி ஏத்துக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுக்கு மோசமான சூழ்நிலைகள் வரும்போதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த ஒரு நேர்மறையான அந்த ஒரு அணுகுமுறை நம்மளுக்கு ஓகே, இதுக்கப்புறம் இப்படி வந்தா அதை நம்ம இப்படி கையாளலாம் அப்படின்றது தெரிய வரும். கண்டிப்பா இதுல ஒரு தனிநபர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்த டேக் இட் ஈஸி அப்படிங்கிறது வெல் அண்ட் குட். எல்லாவற்றையும் வெற்றியும் தோல்வியும் ஓகே எப்போதும் போல எளிதாக எடுத்துக்கொள்வது. டேக் இட் ஈஸி ரொம்ப சிம்பிள். இது எனக்கு வெற்றியும் ஒண்ணுதான், தோல்வியும் ஒண்ணுதான், நல்ல நாளும் ஒண்ணுதான், எனக்கு மோசமான நாளும் ஒண்ணுதான்ங்கிறது நல்லது. ஆனா பல நேரங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்காம ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி கடந்து போகக்கூடிய ஒரு டேக் இட் ஈஸியும் என்னது இருக்குது. அப்போ அந்த சாலையில நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு வண்டி நான் குறுக்க மறுக்க என்ன பண்றேன், ஓட்டுறேன், எனக்கு அது சமூக அக்கறை என்பதே இல்லை. அது எனக்கும் பிரச்சனை, என்னுடைய சாலையில் பயணிப்பவர்களுக்கு என்னது பிரச்சனை. நான் இடையில ஒரு காருக்கு இடையிலையோ பைக்கு இடையிலையோ இல்ல பஸ்ஸு இடையில புகுந்தெல்லாம் நான் போறேன். கேட்டா டேக் இட் ஈஸி, எனக்கு எல்லா நாளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற அந்த சாக்கு போக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்போடு கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப. எப்படி நான் வெற்றியை எடுத்துக்கொள்கிறேன் அதுபோல நான் தோல்வியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுறது கிடையாது, கைவிடுறது கிடையாது. அந்த டேக் இட் ஈஸிங்க நம்ம சொல்லப்படவே இல்லை. ஸோ அதை உணர்ந்து சரிவர செய்கின்ற பொழுது நாம் நேர்நிலையாக என்ன பண்ண முடியும், வாழ்க்கையை அணுக முடியும். இன்னும் தொடர்ந்து என்னென்ன அணுகுமுறைகள் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் புளிச்ச மோர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்கிறோம். புளிச்ச மோர் நீங்கள் செஞ்சிடுவீங்க அப்படி தானே? மோரை தயிர் போடு, பால் தயிராக்குவீங்க, தயிரை கடைஞ்சா மோர், ரைட்டுங்களா? இந்த மோரை ஒரு பாத்திரத்தில் போட்டு டைட்டாக மூடி வச்சிங்கன்னா ஒரு 3-4 நாள் மூடி வச்சோம்னா மூடியை திறந்தா தலையை திருப்புற அளவுக்கு ஒரு புளிச்ச வாடை அடிக்கும் பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய முக்கியமான பொருள். இதை வீட்டு தோட்டத்திலும் சரி வெளியில் தோட்டங்கள்லையும் பயன்படுத்தலாம். இது எவ்வளோ முக்கியமான பொருள். கெமிக்கலாக சொல்லப்போனால் பேசிலஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பேசிலஸ்னால் என்னென்னா, இப்போ பால் குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாலில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பேசிலஸ்ங்கிற நுண்ணுயிரி இருக்குது. அது குடித்த உடனே தான் நமக்கு இத்தினோண்டு காஃபி குடித்தாலுமே நமக்கு அப்படி திடமாக இருக்கு இல்லைங்களா, அந்த செயலை செய்யக்கூடிய இந்த பேசிலஸ். இத்தினூண்டுக்கே எப்படின்னா நம்ம புளிச்ச மோர் நம்ம கொடுக்குறோம் பயிர்களுக்கு. இது என்ன செய்யும், இதை அமில காரநிலை எடுத்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும் அல்லது 4.5 இருக்கும், அவ்வளோ அமிலம். இதை நம்ம 100 லிட்டருக்கு 10 லிட்டர் கலக்கிறோம், எல்லா பயிருக்கும் தெளிக்கிறோம். எல்லா பயிரும் ஏலப்பயிரில் ஆரம்பித்து எல்லா பயிருக்கும் தரையில் இருக்க எல்லா பயிர். இது என்ன செய்யும், இலை இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு வேர்வை வருது இல்லைங்களா, வேர்வை வருதுன்னா இந்த இடத்துல ஓட்டை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ காற்று நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம், பட் இது பயிரெலாம் வெயிலில் இருக்குது. காற்றுல தூசி வரும்ல, தூசி படிஞ்சு 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 இது ஃபுல்லாக படிஞ்சிருது. சூரிய ஒளி நடக்கிறப்ப இந்த ஓட்டை வழியாக பூமியில் இந்த சூரிய ஒளி உறிஞ்சுது இல்லைங்களா, அப்படி உறிஞ்சிறப்ப அப்படி ஸ்டா வச்சு சூரிய ஒளி உறிஞ்சிறப்ப இந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே வரணும். எங்கேருந்து வரணும், பூமியில் இருக்க தண்ணி வேருக்குள்ளே போய் வேர்லேருந்து உடம்பு உடம்புலேருந்து இங்கே வெளியே வரணும். அப்போ இது மூடி கிடக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி பயிர் வளரும்? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூமியில் இருக்கக்கூடிய பயிர்கள் கரும்பச்சையாக இருக்குது. இந்த பயிர் இப்படி இருக்காதுங்க, ஆனால் இது கரும்பச்சையாக இருக்குது, கண்ணங்கரேன்னு இருக்குங்க. பயிருன்னாலே அது உணவு தயாரிக்க முடியாமல் அப்படியே திணறிட்டு உட்காந்துருக்குன்னு அர்த்தம்.
இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதை தெளிக்கிறீங்க. தெளித்தா இது மேலே இருக்கக்கூடிய இந்த அழுக்கெல்லாம் எடுக்கும். எடுத்தோடனே பாருங்கள், 2வது நாளே பளபளன்னு ஆகும், புது இலைகள் வரும். இதுதான் புளித்த மோரோட நன்மை 1. 2வது என்ன செய்யும் புளிச்ச மோர்? பூச்சிகள் வந்து முட்டை போட்டிருக்கும், அந்த முட்டையை வந்து உடைக்கும். இந்த அமிலத்தன்மையால் முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும் 2. 3வது பாக்டீரியா பூஞ்சைகள் இந்த காலத்தில் மேலே படர்ந்து சாம்பல் நோய் மாதிரி உருவாக்கி உங்களுக்கு ஒரு சரியான வளர்ச்சி இல்லாத ஒரு அமைப்பை வீட்டு தோட்டத்துலேயும் சரி தோட்டங்களையும் உருவாக்கியிருக்கும். இப்போ நம்ம தெளிக்கிறோம். தெளித்த உடனே என்ன ஆகும்? அந்த அமிலத்தன்மையால் அந்த பூஞ்சைகள் பாக்டீரியாக்களை எரிஞ்சு போய் அதெல்லாம் இல்லாமல் போகும். அப்போ எப்படி இருக்கும்? பார்க்க முடிகிறப்ப அப்படியே தெளிவாக இருக்கும். எத்தனை நாளைக்கு ஒரு முறை தெளிக்கலாம்? நம்ம மனசு முடியும்னா 5 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கலாம், 4 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கலாம். முக்கியமாக யார் தெளிக்கணும்? இந்த கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இந்த இலையெல்லாம் சுருண்டு போய் இந்த இப்படி நிற்கும் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னாலே அது வைரஸ் நோய் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த காலத்தில் வரும். அப்படி வைரஸ் நோய் வந்த பயிர்களை திருப்பி மீட்டெடுக்கணும்னா, பப்பாளி பார்த்துருக்கீங்களா? பப்பாளியோட இலை எந்த வடிவத்தில் இருக்கும், பூசணியோட இலை எந்த வடிவத்தில் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த இப்படி அப்படி இருக்குனாலே அதை விரிக்கிறதுக்கும் முறையான உணவு தயாரித்தலை உருவாக்குறதுக்கும் ரொம்ப முக்கியமான தேவை இந்த புளித்த மோர். அந்த வைரஸ் கிருமிகளோட தாக்கத்தை குறைக்கும், வைரஸ் நோய்க்கு எதிராக செயல்படும், பூச்சிகள் வரவ தவிர்க்கும். ஏன்னா அந்த கெட்ட வாடையில் பூச்சி வராது. மறந்துடாதீங்க, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி தோட்டமாக இருந்தாலும் சரி புளித்த மோர் மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாம், அதுக்கு ஒன்றும் அளவுகள் கிடையாது. செய்ய செய்ய நல்லது. சரிங்களா? செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உணவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நேர்மறையான அணுகுமுறைகளை நாம் கையாள்வது எப்படி, அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் தினந்தோறும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததாக என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இரவு உறங்க செல்வதற்கு முன் ஏதாவது அந்த நாளில் நடந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை என்ன பண்ணுங்க, ரிமெம்பர் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க. அது சாலையில் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஏதோ இன்னொரு ஃபேமிலி கை குழந்தையோட போறப்ப அந்த சின்ன கை குழந்தையோட ஒரு ஃபேஸ் நம்மள யாருன்னே தெரியாத அதை பார்த்து சிரிச்ச ஒண்ணா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நிகழ்வுகள் என்ன வேணாலும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். அப்படி நான் மகிழ்ந்திருந்த, என்னை புன்னகைக்க செய்த ஏதாவது ஒரு சில மலரும் நினைவு கண்டிப்பா அந்த நாள் ஏதாவது ரீகால் பண்ணணும். நம்ம பல நேரங்களில் தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா, நாளைக்கு காலைல எந்திக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், நாளைக்கு ஆபீஸ்ல போய் அந்த வேலை செய்யணும், எல்லாம் இந்த ஒரு மைண்ட் செட்டோட, அதாவது ஒரு வெறுப்பான ஒரு மனநிலையோடு உறங்க சொல்கின்ற பொழுது தூக்கமும் ஒழுங்கா என்ன பண்ணாது. அப்போ ஒழுங்கா நான் தூங்கலைன்னா நாளைக்கு நான் எழுந்து ஒழுங்காவும் என்னால எந்திருக்க முடியாது. அதில் ஒழுங்காக நான் எந்திக்கிறதுனால என்ன ஆகும்னா, என்னுடைய மறுநாள் பணிகள் எல்லாமே என்ன பண்ணும், பிரச்சனைக்குரியதாகவே மாறி நிற்கும். அப்போ உறங்க செல்லும் முன் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மனநிலையோடு என்ன பண்ணணும், உறங்க செல்ல. கண்டிப்பா ஏதாவது ஒரு தருணம் நடந்திருக்கும் ஒரு நாள்ல, அதை நம்ம ரிமெம்பர் பண்ணுவோம், நிம்மதியா தூங்குவோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆண்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்ன காரணம், இப்போ ஜெனரலா சொல்றதுன்னா நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு, விந்து அணுக்களின் எண்ணிக்கையில குறைபாடு, இது போன்ற பிரச்சனைகள் எப்படி வருது, இதனால எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிறாங்க, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை பொதுவா நம்ம இப்ப இருக்கிற நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப கவனம் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க, இல்ல லாஸ்ட் ஸ்டேட் தான் கவனிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. முதல் திங் ஏன்னா நம்ம சோசியல்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி கொஞ்ச நாளா கல்யாணம் ஆயிட்டு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே நம்ம சொசைட்டில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு தான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆண்கள் நிறைய சமயம் அந்த செக்கிங்கே வரவே மாட்டாங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னே சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே 2 பேருக்குமே நம்ம செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் சைடுல சில குறைபாடுகள் இருக்கும், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 year 2 years அது கரெக்ட் ஆகும். அப்புறமா பார்த்தாலும் கன்சீவே ஆக மாட்டாங்க. அப்புறமா செக் பண்ண பிறகுதான் தெரியும் மேல் சைட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது திரும்ப அதுக்கு ஒரு 1-2 வருஷம் டைம் இழுக்கும். அதனால ஆரம்பத்திலேயே 2 பேருக்குமே செக் பண்ணிட்டு போறது நல்லது. இதுல நீ பெருசு நான் பெருசு அப்படின்ற ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
மருத்துவ முறைப்படி 2 பேருமே செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு போறது நல்லது. முதல் விஷயம். அடுத்தது இப்போ ஆண்கள் சம்மந்தப்பட்டதுல பாத்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அந்த விந்து அணுக்களோட எண்ணிக்கை கவுண்ட் கம்மியா இருக்கும். இது ஒரு வகையான குறைபாடு. அதுலயே வந்து மொட்டிலிட்டி, அந்த விந்து அணுக்களுடைய மூவ்மெண்ட் அது அது கம்மியா இருக்கலாம். அது ஒரு வகையான ப்ராப்ளம். அதே போல வந்து இதுலயே வந்து அதோட ஸ்ட்ரக்சர், மார்பாலஜி, கவுண்ட்டும் கரெக்டா இருக்கும், மூவ்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும். பட் அதோட அந்த ஸ்ட்ரக்சர் அது வந்து கம்மியா சரியா இல்லாம இருக்கலாம். ஸோ அது ஒரு வகையான குறைபாடு. இது இல்லாம பாத்தீங்கன்னா சில ஆன்டிபாடிஸே வந்து அந்த விந்து அணுக்களுக்கு எதிர்ப்பா உருவாகக்கூடும். அதுவும் ஒரு காரணமா இருக்கு. பல வகை இதுல வந்து இந்த 4 பிரச்சனைகள்ல சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மட்டும் இருக்கும். இல்ல சில பேருக்கு 2-3 பிரச்சனைகள் சேர்ந்து இருக்கும். இது இல்லாம வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், இது மாதிரி ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இல்ல ஒருத்தருக்கு ஒரு மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும். இது வந்து ஆண்கள் செயல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு காரணங்களை பத்தி நம்ம அடுத்து யோசிக்கலாம். இதுல வந்து என்னன்னா ஜென்ரலா பாடி ஹீட்னால சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும். சிலருக்கு வந்து ஜென்ரல் வீக்னஸ், இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாடு, ப்ராப்பர் ஃபுட் இருக்காது, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஜாப் ஓரியன்டட் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஒபிசிட்டி இருக்கலாம், டயபெட்டிக் இருக்கலாம். சிலருக்கு எதுவுமே இருக்காது, நார்மலா கூட இருக்கும், ஆனா கன்சீவ் ஆகாது. அப்போ ஜென்ரல் வீக்னஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே நமக்கு போதும். ஒரு இம்யூன் பூஸ்டர் அது போல. இல்ல இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல வந்து வேற சில முக்கியமான காரணங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இது 2 வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி காரணங்களுக்காக. இது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் பிளஸ் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த விந்து அணுக்கள்ல பெரிய அளவுல குறைபாடுகள் தெரியப்படுது. இப்போ ஐடி ஜாபா இருக்கலாம், வேற ஏதாவது டிரைவர் வேலையா பார்க்கலாம், நைட் ஷிஃப்ட் நைட்ல முழிச்சிருந்து வேலை பார்க்கறவங்களுக்குமே வந்து இந்த விந்து அணுக்கள்ல பெரிய அளவுல குறைபாடு ஏற்படுது. ஸோ குறிப்பிட்ட அந்த கல்யாணம் ஆயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த யங் ஏஜ்ல இருக்கும் போது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பிளஸ் இந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லாம இருந்தாலே இதுவே வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கு இன்னும் இருக்கிற சொசைட்டில. கண்டிப்பா நம்ம நினைவு கூறணும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம இந்த உதாரணத்துக்கு ஏதோ இந்த மாதிரி மெடிசன்ஸ், டேப்லெட், இது வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் நிறைய மெடிசன்ஸ், டயட் எல்லாம் இருக்கு. இது எப்படி அப்படின்னு சொன்னா பேஷண்ட் வரும்போது அவங்கள செக் பண்ணி பார்த்து அவங்க ரிப்போர்ட் எடுத்து வேற என்ன குறைபாடுகள் இருக்கு, இப்ப வெறும் கவுன்ஸ் தான் ப்ராப்ளமா, அதாவது விந்து அணுக்கள்ல தான் குறைபாடா, இல்ல வேற டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் லெவல் கூட, இல்லைன்னா டிப்ரெஷன், இது போன்ற என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதை பொறுத்து நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். அதனால ஆண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இல்ல இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா நீங்க எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு டைரக்டா அப்பாயின்மெண்ட் எடுத்து வரலாம், ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இந்த பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வில் நேர்நிலையாக அணுகுவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள். பயனில் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இந்த நேர்நிலையான அந்த அணுகுமுறை நம்ம கிட்ட இருக்கப்போ நம்ம கிட்ட எல்லாமே நிம்மதியா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். பல பேரை கேட்டோம் அப்படின்னா நீங்க நிம்மதியா தூங்குறீங்களா? இல்ல, எனக்கு அந்த நிம்மதியான தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நைட்டும் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள பல பாரங்கள் இருக்கும், பல துயரங்கள் இருக்கும். எப்பவும் நினைச்சதெல்லாம் நினைச்சு நம்ம கஷ்டப்பட்டுட்டு நைட் அதை வந்து நம்ம ரீகால் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இல்லைன்னா அன்னைக்கு நாள்ல ஏதாவது சண்டை நடந்திருக்கும் ஃபேமிலிக்குள்ள. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இப்படியெல்லாம் நம்ம வந்து அதை வந்து அப்படியே டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நைட்டு தூங்க போறோம் அப்படின்னா அந்த தூக்கம் நிம்மதியான தூக்கமா இருக்குமானா இருக்காது. ஸோ இப்படி இருக்கு, நம்ம வந்து கோவப்பட்டுட்டு தான் இருக்கோம், இல்லை வருத்தப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே நமக்கான நைட் இது, ஸோ நம்ம போய் நிம்மதியா தூங்குவோம். இல்லை கோவம் வருத்தம் தான் நாளைக்கு சரியா போயிடும். நாமே பேசிட்டு நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டு நைட்டு நிம்மதியாக தூங்க வேண்டும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருக்கிட்ட யாருக்கிட்ட உட்காந்து நீங்கள் கதை கேட்டாலும் எல்லாருமே 1, 2, 3ன்னு பெரிய பெரிய குப்பலாரி வச்சு அள்ளி போடுற அளவுக்கு பிரச்சனைகள், கவலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணும் சொல்றதுக்கு எல்லாருக்கிட்டே இருக்குது. இந்த கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு சொல்லி யாருமே இங்க கிடையவே கிடையாது. 2 பேருக்கு தான் உலகத்துல கவலையே கிடையாது. ஒன்னு இன்னும் பிறக்காத குழந்தை, இன்னொன்னு மடிந்து விட்ட மனிதன். ஸோ இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் பிரச்சனை, கவலை எல்லாம் இருக்கதான் செய்யுது.
அப்போ நான் எனக்கு தூக்கமே வர மாட்டேக்கி அப்படின்னா ஒண்ணு நான் யாரையாவது பண்ண தப்புக்கு நான் தப்பு மன்னிப்பு கேட்காம நான் இருந்திருப்பேன். இல்ல பிறர் எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்காம நான் இருந்திருப்பேன். என் வாழ்க்கையில் என்னைக்கோ நடந்த சோகமான நிகழ்வை திரும்ப திரும்ப வந்து அந்த அது என்ன கீரல் விழுந்த ரெக்கார்டு அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணா அந்த பாடுன இடமே திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டே இருக்குமா, பாடிக்கிட்டே இருக்குமா. அப்போ அதே மாதிரி அந்த ஒரு மோசமான நிகழ்வு திரும்ப திரும்ப நான் என்ன பண்ணுவேன், ரீவைண்ட் பண்ணி என் மனசுக்குள்ள நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். இப்ப கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய ஒரு சண்டைகள், அப்புறம் நாங்க 2 பேரும் எப்படி சமாதானம் பண்றது, அவர் என்கிட்ட சமாதானத்துக்கே வரல, பேச்சுவார்த்தைக்கே வரல, அப்புறம் எப்படி நான் சமாதானம் பண்ணி தூங்குறது அப்படின்னா அவரை மன்னிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், தூங்கிடலாம். சமாதானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு என்ன நான் தூங்குறதுக்கு இன்னொருத்தர் என்னை மன்னிக்க இன்னொருத்தர்கிட்ட போய் நான் பேசுறது வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் அவரை முழுமையாக மன்னிச்சிட்டேன். அந்த மனுஷன் பண்ண தப்பெல்லாம் என்ன பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். அந்த அம்மா பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். என்னை அவங்க என்ன கோபமான வார்த்தைகள் பயன்படுத்திருந்தாலும் என்ன பண்ணிட்டேன், முழுமையாக மன்னிச்சிட்டேன். அப்படிங்கிற மனநிலையோட நிச்சயமாக உறங்க செல்ல முடியும். நம்ம வேணா சாக்கு போக்கு சொல்லிக்கலாம், இதெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க தூங்க முடியுதுங்கிறதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட சாக்கு போக்குகள். கொஞ்சம் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி இது ஒரு அற்புதமான தீர்வு. ஒய்ஃப் அதாவது மனைவிகளுக்குலாம் வந்து ஒரு அற்புதமான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம். நைட் ஏதாவது சண்டை கிட்ட வந்துச்சுன்னா போட உன நம்ம அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா போய் தூங்குங்க, அவ்வளவுதான் இல்லையா? சந்தோஷம் தாங்க. அது மனைவிக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் அது பொருந்தும், ஹஸ்பண்டுக்கும் தான். யாரு அந்த நேரத்துல நம்ம வந்து பேச்சுவார்த்தை செஞ்சு சுமூகமாகத்தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. நம்ம ஒரு சைடு அதுல ஸ்டெப் சில நேரம் தூங்குறத பார்த்தா என்ன இவ்வளவு சண்டை போட்டு இவன் மட்டும் நிம்மதியா தூங்குறான், எழுப்பி கேட்டா சொல்லுங்க உங்களை மன்னிச்சுட்டா அதனால என்ன பண்றோம் தூங்குறேன் அப்படிங்கிற. அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா மன்னிச்சிடுவாங்க. அப்போ அந்த உறக்கம் செல்வதற்கு முன்னாடி நம்ம கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸோ கோபமோ வெறுப்போ எதுவுமே இருக்க கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப நாம் கவனமாக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளின் துவக்கமும் சரி ஒவ்வொரு நாளின் இறுதியும் சரி நமக்கு நேர்நிலையாகவே இருக்கும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய தென்பகுதியின் சமூக ஊடக பணிக்குழுடைய செயலராக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய அருத்தந்தை செல்வரத்னம் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. ஸோ அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவில் செயலராக பணிபுரியும் அருட்தந்தை செல்வரத்தினம் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆண்டோ ஜேடன் பிரின்ஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டி, ஐடா, லாரன்ஸ், சகோதரர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோசப் கெவின் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா மார்டின், அம்மா பிரியங்கா, வினிதா, தாத்தா திவ்யராஜ், பாட்டி ரேகா, சகோதரர் ஜெரால்டு, ஆண்டனி, சகோதரிகள் லிடியா, லியா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழா கோலம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்முடைய சார்பாக ஒரு ஸ்பெஷலா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை யோபு 11:16. உம் துயரை நீர் மறந்து விடுவீர், கடந்து போன வெள்ளம் போல அதை நினைவு கூறுவீர். மனமாற்றத்தை குறித்து இன்றைய இறை வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. பாவத்தை விட்டு கடவுளிடம் நாம் திரும்பும் போது நம் துயர்கள் எல்லாம் மறைந்து போகும். பாய்ந்தோடும் வெள்ளம் ஓடி மறைந்து போவது போல நம் துயரங்களும் நமது நினைவுகளிலிருந்து மறைந்து போகும். நம் வாழ்வு ஒளிமிக்கதாய் மாறும். மனம் வருந்துவோம், இறைவனிடம் திரும்புவோம், துயரங்களை மறந்து மன மகிழ்ச்சி கொள்வோம். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான ஒரு பாடம். நேர்நிலையாக ஒவ்வொரு நாளையும் அணுகுவதற்கு, வாழ்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். இதெல்லாம் ரொம்ப கடினமான செயல் அப்படின்னு கிடையவே கிடையாது. பிராக்டிஸ் பண்றப்போ நிச்சயமாக அது நம்ம வாழ்வு அங்கமாக என்ன மாறிடும். அங்கமா மாறிடுச்சுன்னா என் வாழ்க்கையில எந்த நிகழ்வு இருந்தாலும் நான் வந்து பாசிட்டிவா நேர்நிலையான மனநிலையோடு என்னால் என்ன பண்ண வாழ முடியும். சோ மனமே அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொன் செய்யும் மருந்து, அதாவது புண்ணு இல்ல பொன், அந்த பொன் செய்யக்கூடிய மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் அப்படின்னு. அப்போ அந்த மனத்தை நாம் நேர்நிலையாக வைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நேர்நிலையாக அமையும். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்ச நாள் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நல்ல எண்ணங்களை வளர்ப்போம், நலமுடன் வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.